மாத்திரம் செய்யணும், இறைவன் மாத்திரம் செய்யணும். ஆனால் ஒரு இறைவன் யாருக்கு செய்யற அக்ரிமெண்ட்டையும் அவருடைய பிரதிநிதியும் செய்யலாம். இந்தியாவுக்கு செய்யற அக்ரிமெண்ட் வாஜ்பாய்க்கு செய்யணும் அவசியம் கிடையாது. இந்தியாவில இருந்து ஒரு தூதரை லண்டனுக்கு அனுப்புறாங்க. தூதர் கையெழுத்துப்பட்ட யாரை கட்டுப்படுத்தும்? இந்தியா கட்டுப்படுத்தும். தூதர் வந்து அவரா செய்ய மாட்டார். போன் பண்ணி கேட்டுக்கிறாரு, இப்படி ஒரு விதிதான் இருக்கு, ஓகே நான் கையெழுத்து போடுறான்னு கேட்பாரு. இவர் சரின்னு சொல்லுவாரு. சொன்ன அவர் கையெழுத்து போடுவாரு. போட்டு யாரை கட்டுப்படுத்த? நாட்டை கட்டுப்படுத்துங்க. அப்ப ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவரிடத்துல பண்ணலாம். சம்பந்தப்பட்டவர் யாரை தன்னுடைய பிரதிநிதியை நியமிச்சிருக்கிறாரோ அவரிடத்துல பண்ணலாம். உலகத்துல எடுத்துக்கிறோமே, இது என்னுடைய வீடு, இது ஒரு வீடுன்னு வச்சுக்கிறோம், கட்டடம், இதுல விற்க நினைக்கிறேன், நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் வந்து இவருக்கு பவர் கொடுத்துட்டேன், நீங்க இதை வந்து விற்கலாம், யாருக்குனாலும் என்ன வரைக்கும் பேச விற்கிறாரு, பவர் எழுதி கொடுத்துருப்பேன், இப்ப விற்கலாம்ல, இவர் எனக்காக பண்ணலாம், ஏன் பவர் நான் கொடுத்துருக்கனால, நான் பவர் கொடுத்துட்டேன்னு சொன்னா என்னுடைய பொருளை பவர் வாங்கினவர் விற்கலாம், சாதாரணமா பாக்குறோம். அப்ப அக்ரிமெண்ட் பண்றதா இருந்தா இபாதத்துக்கு அல்லாஹ் அக்ரிமெண்ட் பண்ணணும். அல்லாஹ்வை தவிர ஒருத்தர் பண்றதா இருந்தா யாரை தன்னுடைய தூதராக அல்லாஹ் நியமிச்சிருக்கிறானோ அவர்கிட்ட பண்ணலாம். தூதரை நியமிச்சு அவரை பார்த்தா செய்யலாம், பண்ணலாம். இந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது, நமக்கெல்லாம் முடியாது. ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். எந்த சமுதாயம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த சமுதாயம், ஒவ்வொரு நபிமார்கள் காலத்தில் வாழ்ந்த சமுதாயம். அவங்க அல்லாஹ்ட்ட சொன்னாலும் ஒண்ணுதான், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். முஹம்மதே, உன்னிடத்தில் பையத்து செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத் செய்கிறார்கள். ஏன்னா நீ வந்து அப்துல்லாவுடைய மகனா ஒருத்தர் ஒன்று பண்ணிட மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுதான் பண்றாங்க. நீ அப்துல்லாவுடைய மகனா கேட்கிறேன், நான் சொன்னபடி என்ன செய்யணும்னா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. உன்னிடத்துல எதுக்காக வந்து பையத் செய்யறாங்கன்னு கேட்டா, உன்னையே என்னுடைய தூதர்னு அவங்க நம்புறாங்க, என்னுடைய தூதர் என்ற அடிப்படையில் உன்னிடத்தில் பையத் செய்யறாங்க. அதனால உன்னிடத்தில் செய்யற பையத்தை என்னிடத்தில் செய்யற பையத்தாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதனால சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, யுபாயுவும் இராஜாக்கள் மூமினாத்து யுபாயினக அலா அல்லாஹ் யுஷ்ரிகுன பில்லாஹ். மூமினான பெண்கள் எல்லாம் வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வந்து அல்லாஹ்வுக்கு என்ன வைக்க மாட்டோம். இது யார்கிட்ட செய்ய வேண்டிய அக்ரிமெண்ட்? அல்லாஹ்ட்ட செய்ய வேண்டிய அக்ரிமெண்ட் தான். ஆனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்காங்க, நமக்கு அந்த சான்ஸ் இல்ல. அந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு சான்ஸ் இல்லைன்னு கேட்டா அல்லாஹ்ட்டையும் சொல்லிக்கலாம். வேணும்னா தூதரை அனுப்பிட்டனால கண்ணு போய் நிக்கிற அவரையும் செஞ்சுக்கலாம். அவருக்கு செஞ்சு அவருக்காக செய்யறது இல்ல, அல்லாஹ்வுக்காக செய்யறது. அந்த மாதிரி செஞ்சாங்க. நாங்கள் இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விசாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி பையத்து பண்ணாங்க. அப்படி உன்னிடத்தில் பையத் செய்ய வந்தால் அவங்கள செஞ்சதுனால நமக்கு ஆதாரம் ஆகிறது, நீ செய்யன்னு பர்மிஷன் கொடுக்கறான் குர்ஆன்ல. அப்படி உன்னிடத்தில் வந்து என்னிடத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி பையத் செய்ய வருவார்களே, ஆனால் நீ என்ன பண்ணிடு, நீ அந்த அல்லாஹ்விடம் சொல்லி சொல்லிடாத, நீயே செஞ்சுக்க. ஏன் சார் நீ செஞ்சுக்க? தொழுகிறேன்னு சொல்றாங்க, ஓகே தொழு என்ற உறுதிமொழி கொடு, அல்லாஹ்ட்ட கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு கொடு, ஏன்னா அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் முறையில கொடு அப்படின்னு சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் அனுமதிக்கிறான். அவர்களுக்கு நீ பையத்து உறுதிமொழி எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வே ரெண்டு உறுதிமொழி ஒண்ணுட்டான். இது இபாதத்து சம்பந்தப்பட்ட உறுதிமொழி. இதுக்கு அப்புறம் இபாதத்து சம்பந்தமா உறுதிமொழி இருக்கிறதா இருந்தா வேற யாரையாச்சும் அல்லாஹ் தூதரை அனுப்புனா தான் எடுக்கலாம். நமக்கு அந்த வாய்ப்பை கடக்கவே மாட்டோம், இனிமே வரவே கிடையாது. கடைசி முடிவு இனி எந்த தூதரை அல்லாஹ் அனுப்பி நம்ம காலத்துல ஒரு பேச்சுக்கு ஒரு தூதர் வந்துட்டாருன்னா அல்லாஹ் அனுப்புவான்னு இருந்தா குர்ஆன்ல அனுமதி இல்ல. அல்லாஹ் சொல்லி இருந்தான்னு சொன்னா குர்ஆன்ல, நம்ம காலத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா அவற்றை செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர்னு நினைக்கிறான், செய்யலாம், வரமாட்டாரான வரமாட்டாருங்கிறது உள்ள தடுப்பு தனி விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பையத்தையும் தங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவது அவருடைய கொள்கை. எந்த பையத்தை? இபாதத்து வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக செய்து கொடுக்க வேண்டிய பையத்தை அல்லாஹ்ட்ட செய்யணும். ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ரெண்டு இடத்துல செஞ்சுக்கலாம், அல்லாஹ்ட்டையும் செய்யலாம், அல்லாஹ்வுடைய ரசூலையும் செஞ்சுக்கலாம். இதை தவிர எல்லாருமே அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் செய்யணும். இந்த அக்ரிமெண்ட என்ன பண்றாங்க தெரியுமா, என்னிடத்துல செஞ்சு கொடு கேட்கலாம். நீங்க சில ரிசல்ட்டை பார்க்கலாம். அதாவது தரீக்காவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி, முரீது வாங்குறதுக்கு முன்னாடி தொழுவாம ஒருத்தர் இருந்திருப்பான். இந்த முரீது வாங்குறவங்கள என்ன செய்வான், நீ பாத்துருக்கீங்களா? தொழுகை ஒரு லட்சத்தை தவற விட மாட்டான். முரீது வாங்குறதுக்கு முன்னாடி தொழுவாம இருந்திருப்பான். சில செய்தி ரொம்ப கேடு கட்ட முரீது ஒன்று அது ஒன்று இருக்கு, அதை விட்டுருவோம். கொஞ்சம் பரவாயில்லாத முரீது இருக்குல்ல, அந்த முரீது என்ன செய்ய முடியும் கேட்டா தொழு வச்சிடும். அப்படி ஒரு முரீது இருக்கு, இவர் ஆயுள் மாட்டவர் தான் அந்த மாதிரி முரீது. அவன் என்ன செய்வான், தொழுகையில பேருதலா இருந்திருக்காது, அவர்கிட்ட போய் சொன்ன உடனே தொழுவுடன் பையத்து பண்ணிட்டு தொழுவாங்க. அவர்கிட்ட பையத்து பண்ணிட்டு வந்து தொழுக, அவர்கிட்ட பையத்து பண்ணிட்டு ஒரு சில திக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. இந்த நேரத்தில் இதை ஓது,
இந்த இடத்துல இதை செய்ய, இத்தனை தடவை ஓது, படுக்கும்போது இதை ஓது, எந்திரிக்கும்போது இதை ஓதுன்னு சொல்லி அவரா சில வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதையெல்லாம் ஓதுவாங்க. இதெல்லாம் இபாதத் சம்பந்தப்பட்டது. நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும், முறியதாக முன்னாடி சினிமாவெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஆனப்பிறகு பத்தியெல்லாம் என்ன திக்ரு, தகஜத்து என்ன, வாபின் என்ன, லுகா என்ன, இஸ்லாக்கு என்ன, அது என்ன, இது என்னன்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். நம்ம என்ன பண்றோம்னா இந்த செயல்களை பார்க்கிறோம். அல்லாஹ் எதை பார்க்குவான், இதை பார்க்குவான். அதே நீ இதெல்லாம் செய்யற, யாருக்கிட்ட செய்யற, நீ யாருக்கு செய்யற, எனக்கு பயந்துகிட்டு செய்யறியா, அவனுக்கு பயந்துகிட்டு செய்யறியா? நீ யாருக்கு பயந்துகிட்டு செய்யற? எனக்கு பயந்துகிட்டு செய்யறதா இருந்தா நான் தொழுகையை கடமையாக்கணும், குர்ஆன்ல இருந்து உனக்கு ஏற்கனவே தெரியும். அது தெரிஞ்சு நீ தொழுவல. நான் அல்லாஹ்வாகிய நான் உனக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறேன் என்று உனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நீ தொழுவல. நான் ஒரு ரசூல் அனுப்பினேன், அவர் இதை வலியுறுத்தி இருக்கிறான்னு உனக்கு தெரியும். ஆனால் நீ செய்யல. அவர் சில திக்ருகள்லாம் உனக்கு சொல்லி தந்தாரு, அதுக்கு இன்னொன்னு நன்மையெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு, அதெல்லாம் உன் காதுல விழுந்துச்சு. ஆனால் நீ செய்யல. இவர் சொன்னோட செய்யற. அப்ப நீ செய்வத காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், எதுக்கு செய்யறேன்னு பார்ப்பேன். உன் காரியத்தை அப்ப சகிதத்துக்கு செபுத்திர போடுற, அவன் கொடுத்த உசுர தான் கொடுத்தான். சகிது கொடுத்து என்னது கொடுத்தான், உசுர கொடுத்தான். அல்லாஹ் உசுர கொடுத்தான்னு பார்க்கல, யாரு கொடுத்தான்னு பார்த்தான். அல்லாஹ் எதை பார்க்கறான், எது கொடுத்தான்னு பார்த்தான். இந்த முறியீடு போன ஆட்கள்லாம் தொழுவுறாங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாம் சைத்தான் கெடுக்காம விட்டுறான்னு சொன்னா, வேலையில சைத்தான் முடிஞ்சு வச்சிருக்க கதை. சைத்தான் ஏன் கெடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா, முறியீடு ஆக முந்தி தொழுவ முடிய மாட்டேங்குது. முறியீடு ஆனவுன்னு போகுதுன்னு சொன்ன, அப்ப சைத்தான் பார்த்தான், இவன் போக வேணாம், இவன் காலத்தை எல்லாம் அந்த மனுஷனுக்காக நாசமாக்கி விட்டான், சுருட்டி மூஞ்சி நல்லா இருக்கிடுவான், இவன் நம்ம மோச்சாரைய போறது இல்ல, அதனால விட்டுறான். அதனால நல்ல ஒரே தஸ்பீகத்து கிருப்பிக்கல் இருக்கிறார் இந்த முறியீடு வாங்கின ஆளுக்கெல்லாம். காரணம் என்ன, அல்லாஹ் அப்படி பார்க்கறதுன்னு கிடையாது. அல்லாஹ் கல்ப பார்க்கிறான். நல்லா எல்லா சூரிக்கும் சம்பாதிக்கும். உங்களுடைய தோற்றம் செல்வத்தை பார்க்க மாறதில்லை. உலகத்தில் எவ்வளவு குழுப்பிக்கும் கல்வ பார்க்கிறவன். அப்ப இந்த மாதிரியான பையத்துகளை எங்க கொண்டே கொடுக்குறாங்க, சேகுமார்கிட்ட கொடுக்குறாங்க. அல்லாவுக்கு செய்ய வேண்டிய என்ன, அவருக்கு செய்யறது சொல்லு. சேகு நீங்க எனக்கு முடிச்சுட்டு இருக்கிறீங்க, கடற்கரை கடை நான் தர்றேன், அது பையத்து பண்ணு. அது உனக்கு அவருக்குள்ள விஷயம். அதே விஷயத்துல உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குங்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன், இது உனக்கும் அவருக்குள்ள விஷயம். இது அல்லாவுடைய விஷயம் இல்ல.